1 கொரிந்தியர் 10:20-21 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாதே. நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் பேய்களுடைய போஜன பந்தியிலே பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நீங்கள் பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாதே. பேய்களோட ஐக்கியம், பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல், பேய்களுடைய போஜன பந்தியில் பங்கு பெறுதல், 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் போய் பேய்களோட ஐக்கியம் கொள்கிறோமா என்று கேட்டால் அதற்கு ஒரு விளக்கம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அபிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. 14ஆம் வசனம், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. விக்கிரகங்கள் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. பேலியாள்ன்றது பிசாசின் ஆவியை குறிக்கிற ஒரு வார்த்தை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அது தேவனுடைய ஆலயத்தில் எந்த உருவத்திற்கும் இடம் கிடையாது, எந்த உருவ வழிபாட்டுக்கும் இடம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தேவ ஆலயமே கிடையாது. இப்போ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் என்பது பிசாசின் ஆவியை குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்போ அங்கே இசைவு கிடையாது. அதனால் இந்த பகுதி எதை சொல்லுதுன்னா, அப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஐக்கியம் கொள்ளக்கூடாது. நீங்கள் அவர் 17ஆம் வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், இந்த பேய்களை வணங்குகிறவர்களை அவர்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். ரொம்ப அவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடாது, அவர்களோடு பங்குதாரராக தொழில் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக திருமண உறவு. இதை பார்க்குறதுக்கு ஒரு தம்பதி வந்திருந்தாங்க, ஒரு பெற்றோர், ஒரே மகன், நல்ல விசுவாசிகள் தான், 3 பேருமே ஒரே நல்ல விசுவாசி தான். ஆனால் அந்த பையனை தான் கெட்டுவேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. அவள் கிறிஸ்தவ பொண்ணு கிடையாது. நான் அவ்வளோதான், அவள் உங்களை தான் கெட்டுவேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்துடுறேன், இப்போ விட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அவர்கள் சொன்னார்கள், ஒரு அழைப்புதல் கொடுத்தார்கள். அந்த அழைப்புதலை பார்த்தா கிறிஸ்துவ அழைப்புதல் மாதிரியும் இருக்குது, ரொம்ப ஆழமாக உள்ள பார்த்தா கிறிஸ்தவ கல்யாணம் மாதிரி அது தெரியல, இல்லை அது மத சார்பற்ற கல்யாணமாக நடக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க 3 பேருமே நல்ல விசுவாசிங்க, அந்த குடும்பமே. அந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். அதனால் நான் பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிற அறிவுரை, உறுதியாக இருக்கணும். அது உறுதியாக இருக்கணும். நம்ம மத சார்பற்ற கல்யாணம்னுவாங்க, யாராவது ஒருத்தர் கொண்டாந்து எதையாவது ஒன்று அங்கே வச்சுருவாங்க, ஒரு விக்கிரகம் சம்மந்தப்பட்டதை. அப்போ அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி என்றால் அவர்கள் போய் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிறிஸ்துவ முறையில் ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம். கிறிஸ்துவர் அல்லாத பெற்றோர் அவர்கள் ஒரு சாதாரண ரிசப்ஷன் வச்சிடலாம். கல்யாணத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுட்டு கிறிஸ்துவ பெற்றோர் கிறிஸ்துவ முறையில் ரிசப்ஷன் வைக்கலாம். ஒரு ரிசப்ஷன் சொல்லும்போது அதில் ஒன்றும் முறைகள் வர வாய்ப்பில்லை. இது என்னுடைய ஒரு கருத்து. ஆனால் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒப்பு கொடுக்கணும் தங்களை. பெற்றோர் விடாமல் இருக்கலாம், ஆனால் தங்களை ஒப்பு கொடுக்கணும், அவங்க வாக்கு பண்ணணும். இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நட்பில், ஐக்கியத்தில், தொழிலில் பங்குதாரராக இருப்பதில், திருமணத்தில். மற்றதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிடலாம். திருமணத்தை எப்படி கட் பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. திருமணமான பிறகு எப்படி தள்ள முடியும்? அவர்களை தள்ளுவதற்கென்று வேதத்தில் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியாக அவர்கள் தொடர்ந்து
பாவத்தில் வாழ்ந்தால் தான் தள்ள முடியும். மற்றபடி தள்ளுவதற்கு அவர்களாக போகிறது வேற, தள்ளுறதுக்கு வாய்ப்பே பைபிளில் இல்லை. ஒரு நட்பை முறிச்சுக்கிடலாம், ஒரு ஐக்கியத்தை விட்டுடலாம், தொழிலில் பங்குதாரர்னா அதிலேருந்து விலகிக்கலாம். ஆனால் திருமணம் அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு நான் இதை ஒரு எச்சரிக்கையாக மட்டுமல்ல, ஒரு வேண்டுகோளாகவும் சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் இரத்த பலி செலுத்தி வழிபடுகிறவர்களாக இருந்தால் அந்த பேய்களோட ஐக்கியம், பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவது, பேய்களுடைய பந்தியில் பங்கு பெறுவது போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதனால் உங்களுக்கு போராட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, கிறிஸ்துவுக்கும் பேய்களுக்கும் இசைவேது. நீங்கள் பேய்களை வழிபடுகிறவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.